உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த செப்பல் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டரிங்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் இடைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி, உடைய பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செப்பல் ஆராதனை ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டரிங் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தினத்தில் எங்களோடு நீர் பேசினேர், எங்களோடு இடைப்பட்டீர். இன்றைக்கும் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதி ஆராதனை உடைய வார்த்தைகள் ஆண்டவரே கொண்டு எங்களோடு நீர் பேசுவீராக. நாங்கள் ஆராதிக்க வேண்டும், மன நிறைவோடு துதிக்க வேண்டும் அப்பா. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செப்பல் ஆராதனை சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்படி நாமும் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில ஜெசிகாவை அழைப்போம். Hallelujah, stottrikam. Ora vashikiriyan tharavo. Ori mare vashikaradala variyan tharavo. O பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாமா. ஓர வஷிகரதரவோ. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அது இயேசுவின் நாமம். ஓர வஷிகரதரவோ. இயேசுவே ஓர வரியான் தரவோ ஷிகிரியான் தரவோ. ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்த்து ஓர வரியான் தரவோ. ரிவான் தெரியான் தரவோ ரிகாரவாஷியான் தெரே. ஓர கணமாஷியான் தரவோ. Mashiach Tharavo Karava Riyan Tharavo Ravashi Galavariyan Tharavo Ori Kanamasiyan Tere O Yesuve Ore Mashiach Ori kamasiyan tharavo. Yesuve ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முழங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே
இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். ஓ ஹalleluya, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஓ ரக்ஷிக்கிரியா நரவு. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். இந்த இடத்தில் நீங்க உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவர். ஓ நன்றி அப்பா. உம்முடைய நாமம் ஆண்டவர், மேலான நாமம் ஆண்டவர், இயேசுவின் நாமம். இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. இந்த பாடலை நாம் பாடும்போது நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். Hallelujah.
ரபஷிகரதரபோ. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ ரகரபஷிகிரியாந்தரபோ. ஓ ரிபாரி கரபஷியாந்தரபோ. ஓ ரிபகரபஷியாந்தரபோ. ஓ ஒருவேளை நீங்க போகிற பாதைகள் ஒரு இருளான பாதையா இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் அந்த இருளிலே நான் உன்னோடு கூட வெளிச்சமாய் நான் நடந்து கொண்டு வருகிறேன். ஓரி கவஷி கிரியாந்தரவோ. ஓ பாதையெல்லாம் என் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டார். என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற தைரியத்தை உனக்கு தருவதும் அவரே. ஓரி கவஷியாந்தரவோ.
இடத்துல ஆண்டவரை நீங்க உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் நிற்பதற்காக நன்றி தகப்பனே. இதோ ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த நேரத்தை உங்களுக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே எங்கள் மனக்கண்களை திறந்து தகப்பனே அப்பா உங்களுடைய வார்த்தை கேட்கும்படியாய் ஆண்டவரே எங்களை காதுகள் நீ திறக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். நீரே முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செப்பல் ஆராதனைக்கு வந்த உங்களை அனைவரும் கர்த்தர் கூட இருந்து உங்களோடு பேசி உங்களை நடத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். இந்த வேளையில் இந்த தவணையில் நம்முடைய செப்பல் ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் வீக் சற்று கொஞ்சம் வித்தியாசமாக நடத்துகிறோம். எப்போவும் வெளியே இருந்து நம்ம பிரசங்கியாரை கூப்பிடுவோம். இப்போ வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரசங்கியார், இங்கே இருக்கிற பிரசங்கியார். நேற்று தினத்தில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி நம்ம மத்தியில் பாஸ்டர் அஜய் வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். ஒரே கரவழியோடு கூட அவரை வரவேற்போமா? அங்கே Hallelujah. If you have Bible, could you please turn with me to the book of Nehemiah, chapter 6, verse 3. வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் நெகேமியாவுக்கு புத்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 6வது அதிகாரம் 3வது வசனம். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்ததிலே மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் பக்கத்தில் நீங்கள் முதல்ல நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கோம், நீங்கள் முதல்ல நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறீங்க பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஒவ்வொருவரையும் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவர்களை பார்த்ததிலே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பாஸ்டர் கவுன்சிலிங்கிலேருந்து ஒரு மாணவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கார். பிரதர் ஜெய்சன் வந்திருக்கிறார். அவர் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம். அப்புறம் ஆன்லைனில் நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களை பார்த்ததிலையும் சந்தோஷம். என்னுடைய மனைவி வந்திருக்காங்க. இல்லாட்டினா பிரச்சனையாயிரும், அவங்களையும் சொல்லித்தரணும். அதனால் என்னுடைய மனைவி வந்ததுனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிக முக்கியமாக நம்முடைய தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அது எல்லாவற்றுக்கும் மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. எல்லாம் பண்ணி ஆண்டவர் இல்லைன்னா என்ன பிரச்சனை இல்லையா? அவர் 2-3 பேர்கள் அவர் நாமத்தினாலே கூடி இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. ஆண்டவர் நம் மத்தியில் என்ன பண்ணுறார்? அவர் வசிக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை 6வது வசனத்தை வாசிங்க. 6வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். நெகேமியா 6வது அதிகாரம் 3வது வசனம். மாணவர்கள் வாசிங்க. தமிழில் யாராவது ஒருவர் வாசிங்க. மாணவர்கள் வாசிங்க. தமிழில் யாராவது இருக்கீங்களா? எல்லோரும் நம்ம கண்களை மூடி இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் எங்களை கூட செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இந்த நேரத்திலே ஆசன் மூலமாக பேசப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை ஸ்தோத்திரம். நீர் பேசும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே புதிய தொடக்கம் இருக்கிறது, புதிய கிருபை இருக்கிறது, புதிய விடுதலை இருக்கிறது, புதிய சுகம் இருக்கிறது. ஆண்டவரை இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது ஆண்டவரை புது பலன் அடைந்து ஆண்டவரை புது பலத்துடன், புது சுகத்துடன், புது விடுதலையுடன், புதிய தரிசனத்துடன் இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களோடு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்றால், தேவன் உங்களுக்காக ஒரு பெரிய வேலையை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
God has kept the greater work in your life. என்னது, நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் உங்களை வைத்து ஒரு பெரிய நோக்கத்தை, பெரிய திட்டத்தை, ஒரு பெரிய வேலையை அவர் வைத்திருக்கிறார். He has called you for the greater work. Hallelujah. உங்களை வைத்து ஒரு பெரிதான ஒரு வேலையை அவர் வைத்திருக்கிறார். It is not because you are greater, it's because the God you serve is a greater. He is a greater God. He will make you to do the greater things. Hallelujah. இன்னும் நம்ம பெரிதானவர்களால அல்ல, நம்ம பெரிய பட்டத்தாரிகளால் அல்ல, நம்ம ரொம்ப அறிவுள்ளவங்களால அல்ல, ஆமுடைய தேவன், நம்ம தொழுது கொள்ளுகிற தேவன், நம்ம சேவிக்கிற தேவன், அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வில்லியம் கேரி இவர் இவ்வாறாக சொன்னார், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் எதிர்பாருங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் பெரிய காரியங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நேரத்தில் அமர்ந்து இருக்கிறவங்களை பார்த்து ரிமைண்டர் பண்றது என்னன்னா, உன்னை குறித்து நான் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன், பெரிய காரியங்களை வைத்திருக்கிறேன், நான் நீயே அதை செய்ய போகிறாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. You can start anywhere, but you must end greater things to do. ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே வேணாலும் தொடங்கி இருக்கலாம், நீ எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம், என்ன இடத்துலனாலும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் முடிக்கும் பொழுது பெரிதான காரியங்களை செய்தவர்களாக முடிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். முடிவை சம்பூர்ணமாகவும் பெரிதாகவும் செய்கிற அவர் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. Greater things waiting for you. ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, பெரிய காரியம் எனக்காகவே அது காத்து கொண்டிருக்குன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து, ஹல்லேலூயா, பெரிய காரியம் எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என்னன்னு தெரியல, we don't know, நம்மளுக்கு தெரியவில்லை, ஆனால் ஆண்டவர் செய்ய போகிறார். நம்ம செய்யலாட்டி ஆண்டவர் செய்கிறாரே, நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன பெரிய வேலை? ஓ, டாக்டர் ஆக்க போறாரா, நம்மளை என்ஜினியர் ஆக்க போறாரா, பெரிய கோடீஸ்வரன் ஆக்க போறாரா, பெரிய ஆளா ஆக்க போறாரா? ஆமாம், இல்லை, என்னது இல்லை, அதை காட்டிலும் மேலாக அவருடைய ராஜ்யத்திற்கு நேராக பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய கல்லூரியிலும் சரி, நம்முடைய தேசத்திலும் சரி, ஆண்டவர் உங்களை வைத்து ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஜனங்கள் ஆச்சரியப்படும் விதமாக, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் வியக்கும்படியாக ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை தேசத்திலே, சபைகள் மத்தியிலே ஆண்டவர் அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை கட்டாயமாக ஆச்சரியப்படும்படியாக என்ன பண்ண போகிறார், அது செய்கிறார். மற்றவர்களுக்கு வேணா நீங்க செய்கிற வேலைகள் ஒரு சின்ன காரியமாக காணப்படலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அது மிகப்பெரிய காரியமாக அது காணப்படுகிறது. நான் சொல்றேன், ஐ எம் டூயிங் எ கிரேட் ஒர்க், ஐ கேன் நாட் கம் டவுன். என்னது, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன், செய்ய. ஓ, சின்ன சவர் தானே கட்டிக்கிட்டு இருக்கு, இது என்னப்பா பெரிய? நோ, ஐ எம் டூயிங் எ கிரேட் ஒர்க். என்னது, நான் பெரிய காரியங்களை என்ன பண்றேன், செய்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு செய்கிற எல்லா காரியமுமே அது பெரிய காரியம் தான். என்னது, ஐ எம் டூயிங் எ கிரேட் ஒர்க். என்னது, அதில் பார்த்தீங்கன்னா 4 தடவை அவன் சொல்கிறான். அந்த வசனத்தை நீங்கள் படித்த வசனத்தை கீழே வாசிச்சிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, 4 தடவை நீ வாடா வாடா உன்ட்ட பேசுவான், ஐ கேன் நாட் கம் டவுன். என்னது, 4 முறை அவர்களை அனுப்பினார்கள், 4 முறையும் அதே பதிலை நான் சொன்னேன் அப்படின்னு அதில் போட்டிருக்கு அந்த வசனம். என்னது, அடுத்த வசனம், இல்லை, யூ மஸ்ட் பிலீவ் யுவர் செல்ஃப், யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஒர்க். என்னது, நெகேமியா அவன் விசுவாசித்தான், தான் செய்யக்கூடிய வேலை அது மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கிறது அப்படின்னு நினைத்தான். We also must believe I am doing a great work. என்னது, நம்மளும் விசுவாசிக்க வேண்டும். ஏதோ எனக்கு இது கிடைக்கிறதுனால, ஏதோ ஊழியம் பண்ற, ஏதோ பண்றதுனால காலேஜில் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்க கூடாது. I am doing a great work. என்னது, நான் மிகப்பெரிய ஒரு வேலையை, மிகப்பெரிய ஒரு பணியை அது செய்கிறேன். ஹல்லேலூயா. மலேசியாவிலே மிக முக்கியமான பணி, இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணி என்னதுன்னா, ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுவதுதான் மிகப்பெரிய பணி. ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய 1000 அப்பார்ட்மெண்ட் கட்டினாலும் சரி, எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் மால் கட்டினாலும் சரி, எவ்வளோ பெரிய வேலையை செய்தாலும், இந்த மலேசியாவில் தேசத்தில் மிகப்பெரிய பணி ஆண்டவருக்கு செய்கிற பணி தான் மிகப்பெரிய பணி. என்னது கேட்குறாங்க, என்னது, ஓ வந்து என்ன பண்ண, நம்ம பேசுவோம், என்ன பண்ணாது, என்கிட்ட வந்து பேச, என்ன பண்ண, அது சொல்கிறான், ஐ கான்ட் டாக் டு யூ. என்னது, என்னது, உன்கிட்ட பேச முடியாது, ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டு யூ, ஐ எம் டூயிங் எ கிரேட் ஒர்க். ஹல்லேலூயா. பக்கத்தில் வந்து பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, உங்களை விவரிக்க முடியாது, நான் என்னன்னு சொல்ல முடியாது, ஆனால் நான் பெரிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. மற்றவங்கள்ட்ட போய் சொல்ல தேவையில்லை, என்னது, நான் என்ன செய்கிறேன், எப்படி செய்கிறேன்றது சொல்ல தேவையில்லை, பட் ஐ எம் டூயிங் எ கிரேட் ஒர்க். என்னது,
மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு இருக்க என்ன பண்ணுற எது பண்ணுற ஒன்றுமே புரிய மாட்டேனுதே என்னன்னு. I cannot come down, I cannot talk to you. என்னது, உன்கிட்ட பேச முடியாது, நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு சொல்ல, நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. என்னது, பிகாஸ் ஐ எம் டூயிங் எ கிரேட் ஒர்க். என்னது, உனக்கு வேணால் பார்வைக்கு அற்பமாக செய்யலாம் நான் செய்கிறது, ஆனால் ஆண்டவருடைய காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது என்னுடைய பார்வையிலும் ஆண்டவருடைய பார்வையிலும் அது பெரிய காரியமாக என்ன பண்ணியிருக்கிறது. No matter whatever your service may be, it's great because it's for a greater God. என்னது, நாம் செய்கிற எவ்வளவு காரியம், சின்ன காரியமாக இருக்கலாம், சின்ன ஊழியங்களாக இருக்கலாம், ஒரு ஜபமாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், எது பண்ணினாலும் நம்ம ஆண்டவர் பெரிய தேவனுக்கு செய்வதனால் அது பெரிய வேலையாக என்ன பண்ணுது, காணப்படுகிறது. என்னது, இந்த இடத்துல பார்க்கிறோம், நெகேமியா என்ற ஒரு தலைவனை குறித்து என்ன பண்ணுறோம் பார்க்கிறோம். என்னது, இட்ஸ் a need today for a leaders like Nehemiah who rejoice in the greatness of the Lord. என்னது, ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய காரியங்களையும் அவன் நினைத்து கொண்டான், அதில் மகிழ்கிறவனாகவும் அதில் களி கூறுகிறவனாகவும் என்ன பண்ணுறான், அவன் காணப்படுகிறான். ஏன் இது மிகப்பெரிய வேலை? பிகாஸ் how greatly God cares for his city, his people in his kingdom. என்னது, ஏன் இது பெரிய வேலையாக இருக்கிறது என்றால், பெரிய தேவன் அவர் பெரியதாக அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய பிள்ளைகளை குறித்தும் அவருடைய நகரத்தை குறித்தும் தேவன் கேர் பண்ணுறவராக இருக்கார். என்னது, ஆண்டவர் கேர் பண்ணுறவராக இருக்கார். அது பெரிய காரியமாக ஆண்டவருடைய பார்வையில் என்ன பண்ணுது, அது தோன்றுகிறது. என்னது, ஆண்டவர் நெகேமியாவை கட்டி என்ன பண்ணுறார், எழுப்புறார். டூரிங் த ஒன் ஆஃப் த worst moments in the history of Israel, he raised up an extraordinary servant to accomplish the daunting task to rebuild the city walls. என்னது, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுடைய மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனை என்ன பண்றாரு, அவர் எழுப்புகிறார். என்னது, ஆண்டவர் எப்பொழுதுமே தலைவர்களுக்கு பஞ்சமே கிடையாது. தலைவர்கள் வருவார்கள், மரித்து போவார்கள், ஊழியர்கள் வருவார்கள், மரித்து போவார். பட் ஹிஸ் ஒர்க் கோஸ் ஆன். ஆண்டவருடைய ஊழியம் அது போய்கொண்டே நடந்து கொண்டே என்ன பண்ணும், அது காணப்படும். என்னது, இப்போ இருக்க உலகமும் the world is in the scarcity of leadership crisis. என்னது, தலைவர்களுடைய நெருக்கடியில் என்ன பண்ணுது, காணப்படுகிறது. the answer is not more training or more education, the answer is God. என்னது, ஓ இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் பெருசா படிக்கணும், நிறைய பட்டங்கள் படம் இல்லை, ஆண்டவர் தேவைப்படுகிறார். என்னது, God is the ultimate leader and the reproducer of the leaders. என்னது, ஆண்டவர் தான் அவர் தலைவராக அவர் காணப்படுகிறார். ஆண்டவர் தான் தலைவர்களை என்ன பண்றாரு, அவர் உருவாக்குறவராக என்ன பண்றார், காணப்படுகிறார். என்னது, இன்றைக்கு நெகேமியாவிலிருந்து ஒரு சில காரியங்களை அந்த தலைவனை குறித்து என்ன பண்ண போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். என்னது, முதலாவது நெகேமியாவை குறித்து நம்ம படித்துக்கொள்ள அறிந்து கொள்வது என்னன்னா, he knew he was called by God. என்னது, அவனுக்கு தெரியும் ஆண்டவர் அவனை அழைத்திருக்கிறார் என்பதில் வித்தவுட் ஷேடோ ஆஃப் டவுட், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஆண்டவர் அவனை அழைத்திருக்கிறார், நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை அவன் என்ன பண்ணான், அவன் அறிந்திருந்தான். அது இதோடைய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் மீண்டும் திரும்பி என்ன பண்ணுறாங்க, அவர்கள் அந்நிய தேசத்திலிருந்து அவர்கள் மீண்டும் இஸ்ரேலுக்கு திரும்புகிறார்கள். இது ஏதோ தானோ என்று நடந்த காரியம் இல்லை. Prophet Jeremiah had predicted the 70 years of captivity for the Jews. என்னது, எரேமியா 25வது அதிகாரத்தில் அவன் ப்ராஃபஸியா சொல்லியிருக்கான், 70 வருஷம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்பி வருவீங்க. இட்ஸ் a time for them to return to the land. அவங்க மீண்டும் திரும்புகிற நேரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, I must return now. ஹல்லேலூயா. இது ஆண்டவர் ஏற்கனவே ப்ராமிஸா சொல்லியிருக்காரு. ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, முன்னாடியே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, நான் மீண்டும் ஆண்டவருடைய இருக்கிற தேசத்திற்கு, அவருடைய பிரசன்னம் இருக்கிற தேசத்திற்கு, அவருடைய வேலையின் காரியங்களுக்கு நான் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கார். we must return, it's a time to return. என்னது, மீண்டும் அவருடைய தேசத்திற்கு அவருடைய காரியத்திற்கு என்ன பண்ண வேண்டும், ரிட்டர்ன் பண்ற ஒரு நேரமாக இருக்கிறது. என்னது, அப்போ ரிட்டர்ன் பண்ணுற நேரத்தில் ஒரு ஹனானி என்ற ஒரு மனிதன் அவன் போய் என்ன பண்ணுறான், எருசலேமில் என்ன நடக்கிறது என்பதை கேட்டுக்கொண்டு நெகேமியாவுக்கு வந்து அவன் சொல்லுகிறான். அதை கேட்கும் பொழுது நெகேமியாவுக்கு என்ன நடக்குதுனால், அவன் உட்கார்ந்து அழுது என்ன பண்ணுறான், மார்னிங் பண்ணுறான். அது ஆச்சரியமாக இருக்கிறது. He wanted to do something for the city of Jerusalem. ஏதாவது செய்ய வேண்டும் என்று என்ன பண்ணுறான், அவன் நினைக்கிறான், வேற தேசத்தில் இருந்தாலும். என்னது, அவன் அங்கே ஒரு கப் பியரராக அவன் பான பாத்திரனாக அவன் காணப்பட்டாலும், his mission
இஸ் கிரேட்டர் தென் கப்பியரர். என்னது? அவன் வேலை செய்கிற காரியத்தை காட்டிலும் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். இங்கே நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டு இருக்கீங்க. சில போதகராக இருக்கீங்க, சில பேர் பணி செய்கிறவங்க. ஆனால் ஆண்டவர் நீங்கள் செய்கிற, நம்ம நினச்சிருக்கோம் இதை வைத்து இந்த காரியம், நான் ஒரு பாஸ்டாக இருக்கேன், நான் இது பண்ணுறேன், ஒர்ஷிப் லீடராக இருக்கேன், ஸோ இதைத்தான் நான் பண்ண போகிறேன். இல்லை, நாம் என்ன நினைக்கிறோமோ, நம்ம எந்த இடத்தில் இருக்கிறோமோ அதை காட்டிலும் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கிரேட்டர் மிஷனை அவன் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வைத்திருந்தார் நெகேமியாவுக்கு. என்னது? நீ இருக்கிற ஸ்தானத்தை விட ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை, மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஒரு ஆண்டவர் நம் வாழ்க்கையில் என்ன பண்ணுறார், வைத்திருக்கிறார். God had a greater mission. என்னது? He had a greater mission by God, beyond his abilities, beyond his talents, beyond the possibilities. என்னது? அவனுடைய தாளந்து, அவனுடைய திறமைகள் அனைத்தை காட்டிலும் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை என்ன பண்ணார், அவன் வைத்திருந்தார். என்னது? நெகேமியாவை பார்த்தீங்கன்னா, he was not a born leader. He was not a royal servant like a Zerubbabel. Zerubbabel போல அவன் பெரிய என்ன பண்ற ஒரு ராயல் குடும்பத்திலிருந்து, ராஜரீக குடும்பத்திலிருந்து அவன் வரவில்லை. Not like a priest like Ezra. எஸ்ராவை போல ஒரு ஆசாரியன் இல்லை. Not like an administrator like a Daniel. டேனியலை போல ஒரு பிரைம் மினிஸ்டரா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்ல. அவன் கட்பீரரா இருந்தான். ஆனாலும் yet his great love for his people and his zeal made a leader out of him. Hallelujah. தலைவனுக்கு என்ன தகுதி என்றால் அன்பும் ஒரு வைராக்கியமும் இருந்தால் தலைவனாகலாம். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அவனை பார்த்து யார் உன்னை ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொல்லவில்லை. என்னது? யார் அவனை பார்த்து ப்ராஃபஸி சொல்லலை. என்னது? ஆனால் அவனுடைய காலிங் என்னதுன்னா burden for the people. ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை குறித்து ஒரு பாரம் அவனுக்கு காணப்பட்டது. தேசத்தை குறித்து, ஆண்டவருடைய நாமத்தை குறித்து ஒரு வைராக்கியம் அவனுக்கு காணப்பட்டது. நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு ஆண்டவருடைய ஆண்டவருடைய காலிங் எப்படி போகிறோம்? சிம்பிள். ஆண்டவர் ஜனங்களை குறித்து பாரம் இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுடைய காலிங். என்னது? யாரும் சொல்லல. ஆனால் அவனே என்ன பண்ணுறான், ஆண்டவருடைய ஹி ஆர்கெஸ்ட்ரேட்டட். என்னது? அவனே என்ன பண்ணுறான், ஆண்டவருடைய காலிங் என்ன பண்ணுறான்? சேதத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனுடைய சீடர்கள், இயேசு கிறிஸ்து அவ்வாறாக நடந்து போகிறார். இவரை பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. என்ன பார்க்குறீங்க, வாட் என்ன எதுக்கு நிற்கிறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. கம் அண்ட் see, stay with me, என்னோட வந்து தங்குங்கன்றாங்க. அடுத்த 2 வசனத்தில் இயேசுவின் சீடர்களாக மாறிடுறாங்க. சில பேரை ஆண்டவர் அவர் கூப்பிடுகிறார், நேராக சென்று என்ன பண்ணுறாரு, என்னை பின்பற்றி வா அப்படின்னு டாக்ஸ் கலெக்டர் மேத்யூவை காத்து கூப்பிடுறாரு. ஆனால் சில பேர்களை பார்த்துட்டு கண்டுக்காமல் போய்கிட்டு இருக்காரு, நடந்து என்ன பண்ணுறாரு. ஆனால் நான் நினைக்கிறேன் இயேசுவின் சீடர்களாகி அந்த 2 பேரும் இயேசு என்னை நேராக வந்து கூப்பிடட்டும் அப்படின்னு இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அவர்கள் அவங்க உட்காந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. சில நேரத்தில் நம்மளே இயேசு அப்படி கடந்து போவார்னது, நம்ம போய் எங்கே போகிறீங்க, நம்மளே போயினது. சில பேர் ஆண்டவர் தனியாகவும் கூப்பிடுகிறார், சில நேரத்தில் அவர் கடந்து போகிறவராக இருக்கிறார். இவங்களா போய் என்ன பண்ணுறாங்க, நான் இயற்கையை நான் வர்றோம், அவரை பின்பற்றுறாங்கன்னது காலிங். என்னது? Nehemiah calling started with the burden for the Jerusalem. என்னது? He knew that God had called him. என்னது? Approach the king and get the help. என்னது? அவன் என்ன பண்ணுறான், அவனாக சென்று அந்த காரியத்தை என்ன பண்ணும், நான் செய்ய வேண்டும். சில பேர் ஆண்டவர் நேரடியாக பேசினாலும் இன்னும் வெயிட் பண்ணி என்கிட்ட இன்னும் காதில் பேசணும், இன்னும் 10 பேர்கிட்ட பேசணும், 20 பேர்கிட்ட பேசணும். என்னது? இல்லை. என்னது? காரியத்தை நாம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், ஆண்டவருடைய இதை என்ன பண்ணுவோம், புரிந்து கொள்வோம். என்னது? இதில் பார்க்கிறோம், he knew that God was called him. ஆண்டவர் அவரை அழைத்தார் என்பதை அவன் தெளிவாக என்ன பண்ணான், அவன் அறிந்திருந்தான். என்னது? நெகேமியா. என்னது? எத்தனை பேர் ஆண்டவர் அழைத்திருக்க? சில பேர் ஊழியத்தை 30 வருஷம் வந்தாலும் இன்னும் ஆண்டவர் அழைச்சாரா, இன்னும் வந்தாரா தெரியலையே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கான். அது ஆண்டவர் நம்மளை அழைத்தார்னா அவர் கட்டாயமாக அவர் நடத்த அவர் வல்லவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் சொல்லுகிறான், ஆண்டவர் என்னை என்ன பண்ணுறார், he set apart for this gospel even before the foundation of the world. என்னது? உலக தோற்றுவதற்கு முன்பதாகவே அவர் இந்த சுவிசேஷத்திற்காக அவர் என்னை அழைத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அழைத்தார் என்பதை அவன் தெளிவாக நான் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்பதை என்ன பண்ணுறான், அவன் அழைந்திருந்தான். இரண்டாவது, he depended upon prayer. என்னது? அவன் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைச்சிட்டார், அப்படியே அவன் இருக்கல. என்னது? நெகேமியா was a man of prayer. அவன் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருக்கிறான். இந்த நெகேமியா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 10 தடவை அவன் ஜெபம் செய்திருக்கிறான். அது நீ எடுத்து ஒரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல முடியும். 1 4 11 வசனம் வரைக்கும் ஒரு ஜெபம், 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு ஜெபம், 4வது அதிகாரம் 4, 5 ஒரு ஜெபம், 6வது அதிகாரம் 9வது வசனம் 44வது வசனத்தில் ஒரு ஜெபம், 13வது அதிகாரத்தில் 14, 22, 29, 31 ஜெபம். என்னது?
ஃபுல்லாக ஜெபிக்கிறவனாக என்ன பண்ணுறான், காணப்படுகிறான். எல்லாம் பெரிய பெரிய ஜெபம், பெரிய ஜெபமும் பண்ணால் சின்ன ஜெபமும் பண்ணான். அது மேகி ப்ரேயர், என்னது நூடுல்ஸ் ப்ரேயரும் பண்ணான். அது ராஜாட்ட போகும்போது டக்குன்னு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் ராஜாவை கேட்குறான். அது நம்ம நிறைய இடத்துல நினச்சிக்க கூடாது, நம்ம பண்ணுற பெரிய ஜபத்தினால தான் பெரிய காரியங்கள். சில காரியங்கள் ரொம்ப சின்ன ஜபத்திலே அவன் என்ன பண்ணுறான், காரியத்தை நடப்புக்கிறான். அது அவருடைய ஜபத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அந்த ஜபத்தை, the one who answer our prayer is very powerful. It's not our prayer is powerful. அது நம்ம ஜபம் பெரியது கிடையாது, நம்ம ஜபத்தை பதில் தருகிறவர் பெரியவராக இருப்பார் என்பதை அறிந்து அவன் என்ன பண்ணுறான். நான் இந்தியாவில் ஒரு இடத்துல ஜபம், எத்தனை நாள், 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், கடைசி நாள் ப்ரேயர் பண்ண நான் தான் நடத்த போயிருந்தேன். என்னது 40 நாள் தண்ணி ஒன்றுமே இல்லாமல் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜபம் நான் சொன்னேன் சபை மக்களை, இயேசு கிறிஸ்துவே வந்தாலும் நீங்கள் என்னது, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் ஜெபிச்சுட்டு வர்றேன்னு சொல்லுவீங்க போல. மக்களுக்கு ஜபத்தின் மேலே ரொம்ப பற்றாயிருச்சு. ஆண்டவர் வர்றாரு போகிறாரு, என்னது வாங்க ஜெபிப்போம். என்னது ஆனால் இவன் சின்ன ஜபமாக பெரிய ஜபம், ஆண்டவர் பெரியவராக இருக்கார். ஆண்டவர் என்ன பண்ண சார்ந்து என்ன பண்ணுறா இருக்கான். அவன் ஜெபிக்கிற ஜபம் ராஜாக்களின் இருதயத்தையவே அசைக்கக்கூடியதாக அது காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமாம், அதுக்கு முன்னாடி அசீரியர்கள் இருந்தாங்க, பாபிலோனியர்கள் இருந்தாங்க, அவ்வளோ கொடுமைப்பட்டாங்க. ஆனாலும் அவன் இந்த ராஜாவை போய் அப்ரோச் பண்ணுறான். அந்த ராஜா அவங்களுக்கு தேவையான காரியத்தை அவன் என்ன பண்ணுறான், திரும்பி செல்வதற்குரிய காரியங்களை செய்கிறான். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் going to move the heart of சுல்தான். அது உங்களுடைய சுல்தானுடைய இருதயத்தை லகு பண்ண போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாமோ ராஜாக்கள் எப்பொழுதுமே நம்மளுக்கு விரோதமாக இருப்பார்கள் என்று. ஏன் வரும் நாட்கள் உங்கள் ஜெபத்தின் மூலமாக இந்த தேசத்தினுடைய ராஜாக்கள் கிறிஸ்தவர்களுக்கு தேவையான காரியங்களையும் தேவையான லகுவான ஊழியங்கள் பண்ணுவதற்கும் அவர்கள் வாய்ப்புகளை செய்ய போகிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் சுல்தானே சர்ச்சு கட்டி கொடுக்க போகிறார். என்னது வாங்க எல்லா இடத்துலையும் சர்ச்சு கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன கட்டுறீங்க, நானே கட்டித்தரேன்னு. என் ஒய்ஃபு போகும்பொழுது ஒரு பெரிய மாஸ்க் போட, இது மாதிரி சர்ச்சு எங்கே கட்ட மாட்டேன்றாங்க போகிற வழியில் ராஜர். இனிமேல் நடக்க போகிறது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சுல்தானே கட்ட வைக்க போகிறேன். எதுக்கு நம்ம போய் கட்டிக்கிட்டு இருக்கோம்? பைபிள் காலேஜ் நம்ம சுல்தானே கட்டி விடுறோம். எவ்வளோ சிறப்பாக அவனே கொடுத்து விடுறான். எல்லாத்தையும் என்ன பண்ண போய் நீங்களே பண்ணுங்கன்னு. நான் விசுவாசிக்கிறேன் வரும் நாட்களில் ராஜாக்களே, இந்த நாட்டு ராஜாக்களே, பிரதம மந்திரிகளே உங்கள் அத்தனை பேருக்கு சர்ச்சு கட்ட போகிறாங்க. ஹல்லேலூயா. நான் வரும்போது அந்த ஒரு மீட்டிங்கில் பெரிய சர்ச் இருந்துச்சு, தமிழ் பள்ளி இருந்துச்சு. அது இல்லாமல் பூட்டப்பட்டது மாதிரி தெரிஞ்சு. என்னது நான் ஆண்டவர் இந்த மாதிரி காலேஜ் எங்களுக்கு தாங்க, என்னது நல்ல கிரவுண்டாக இருக்குது, என்னது இது மாதிரி கட்டுறதுக்கு. என்னது ஆண்டவர் என்ன பண்ணுறார், ராஜாக்களின் இருதயத்தை என்ன பண்ணுறார், லகு பண்ணி ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுறார். நம்மளுக்கு இவர் செய்ய மாட்டார், நம்மளே ப்ரேயர் பண்ணுறது கிடையாது. என்னது ஏன் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏன் அவங்க இருதயத்தை, ராஜாக்கள் இருதயத்தை, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருதயத்தை மாற்றி கிறிஸ்தவர்களுக்கு ஏற்ற கவர்மெண்ட் ஆண்டவர் ஏன் மாற்ற மாட்டார்? அவன் என்ன பண்ணுறான், ஜெபிக்கிறவனாக என்ன பண்ணுறான், அவன் காணப்படும். கிங்ஸ் ஹார்ட் இஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்கள் இருதயம் அவருடைய கரத்தில் என்ன பண்ணுதான், அவர் காணப்படுகிறவதாக என்ன பண்ணுது, காணப்படுது. நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அநேகர் ஏன் செய்ய முடியலன்னா ஜெபிக்கிறதே கிடையாது, அதனால் அநேக காரியங்களை அவளால் என்ன பண்ண முடியவில்லை, செய்ய முடியவில்லை. என்னது the Christian worker who can get along comfortably without prayer is not getting so much done for God. ஜெபமே இல்லாமல் அவரால் ஊழியம் செய்ய முடியுதுன்னா அவர் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. அது அவர் he cannot threaten the enemy. சத்துருக்களை அவர் என்ன பண்ண முடியாது, பயமுறுத்த என்ன பண்ணாது முடியாது. it is like being alive without breathing. என்னது ஜெபம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை அது என்ன பண்ண, நடமாடும் பிணத்திற்கு ஒப்பாக என்ன பண்ணுதான், காணப்படுகிறது. என்னது நிறைய பணங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னது எல்லாம் பணங்களாக என்ன பண்ணுது, நடந்துக்கிட்டு இருக்கு. உயிரே இல்லாமல் என்ன பண்ணுது, நடந்துக்கிட்டு இருக்கு. என்னது ரொம்ப ஆச்சரியமாக என்ன பண்ணுது இருக்கிறது. என்னது அவன் மிகப்பெரிய ஒரு தலைவனாக இருந்தாலும் he had a very disciplined prayer. 10 தடவை தொடர்ந்து என்ன பண்ணுறான், அவன் ஜபித்து கொண்டே என்ன பண்ணுறான், அவன் காணப்படுகிறான். அவன் எவ்வளோ பெரிய கப் பேரராக இருந்தாலும் ஆண்டவரை முழுவதும் சார்ந்து கொள்கிறவனாக என்ன பண்ணுறான் இருக்கிறான். அது pray for great things, expect great things, work for great things, but above all pray. என்னது பெரிய காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, ஆண்டோட பெரிய காரியத்துக்காக எதிர்பாரு. என்னது எல்லா காரியம், ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ரேயர் பண்ணு. என்னது ஜெபம் செய்வது. என்னது ஜெபம் செய்கிறவனாக என்ன பண்ணுறான், காணப்படுகிறான். மூன்றாவது காரியம் he had a vision. என்னது
அவன் தரிசனம் உள்ளவனாக என்ன பட்டான், அவன் காண்டுகிட்டு என்னது. தரிசனம் இல்லாத ஜனங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அழிந்து போய் விடுவார்கள். என்னது, அவன் he care for the hope for the future of Israel. என்னது, அவன் வருங்கால இஸ்ரேலுடைய வருங்காலத்திற்காக அவன் கவலைப்பட்டவனாக, அதன் மீது கரிசனை உள்ளவனாக அவன் என்ன பண்ணான், காணப்பட்டான். என்னது, தலைவர்கள் அவர்கள் எப்பொழுதுமே வருங்காலத்தை நோக்கி சிந்திக்கிறவர்களாக இருப்பார், வருங்காலத்தை நோக்கி திட்டமிடுகிறவர்களாக அவங்க என்ன பண்ணுவாங்க, காணப்படுவாங்க. என்னது, உங்களுடைய வருங்காலம், உங்களுடைய சபையின் வருங்காலம், இந்த கல்லூரியின் வருங்காலம் எல்லாத்தை குறித்து திட்டமுடையவர்களாக என்ன பண்ண வேண்டும், நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை என்ன பண்ணுறாரு, அவர் செய்ய போகிறார். சொல்கிறாங்க, நீ ஒரு காரியத்தை செய்யும்போது இன்றைக்கு தான் மரிக்கும் போது செய்கிறது போல செய்ய வேண்டும். என்னது, இஃப் யூ வாண்ட் டு டூ எனி ஒர்க், டூ இட் அஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு டை டுடே. என்னது, இன்னைக்கு சாக போகிறது போல என்ன பண்ண வேண்டும், நாம் செய்ய வேண்டும். நான் பிரசங்கம் பண்ணாலும் இன்னைக்கு தான் கடைசி பிரசங்கம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ண வேண்டும், பிரசங்கம். ஆனால் when you make a plan, you need to make a plan like as if you are going to live for 1000 years. ஆனால் திட்டத்தை இடும் பொழுது 1000 வருஷம் நான் வாழ போகிறது போல திட்டத்தை என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். என்னது, அநேகர் இந்தியாவில் ஒரு பார்ட்டி இருக்குது, ஏடிஎம்கே, ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு இல்லை யாருமே கிடையாது. எந்த விஷயம் என்னது, அவங்க இருக்கும்போது யார் தலைவன்னே யாரும் தெரியும், எல்லா பேரும் தலையில் தான், கீழே தரையில் தான் கிடந்தாங்க. யாரும் நிற்க வரும்போதே இப்படி தான் பண்ணோம், ஹெலிகாப்டரில் பறக்கும் பொழுதே கீழே அத்தனை பேரும் விழுந்து கிடப்பானது, யாரும் கிடையாது. என்ன, நான் செத்த பிறகு பார்ட்டி இருந்தானே, எவன் இருந்தானே. என்னது, இன்ன வரைக்கும் இந்த எலெக்ஷனில் 0 அவங்களுடைய வெற்றி பெற்றது. என்னது, ஆனால் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவங்க தான் பிரைம் மினிஸ்டராக என்ன பண்ணாங்க, சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. ஆனால் மறித்த பிறகு 0 ஆயிடுச்சு. என்னது, காரணம் எந்த ஒரு தலைவர்களையும் உருவாக்கல, ஒரு நோக்கம் என்ன பண்ணல, காணப்படல, ஒரு விஷன் என்ன பண்ணல, அவங்கள்ட்ட காணப்படவில்லை. என்னது சொல்கிறாங்க, எல்லாவற்றிற்காலும் மிக முக்கியமானது என்னதுன்னா விஷனாக என்ன பண்ணுது, அது காணப்படுகிறது. லீடர்ஸ் மஸ்ட் சி வாட் அதர்ஸ் டோன்ட் சி. என்னது, தலைவனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தகுதியே என்னதுன்னா, மற்றவங்க பார்க்கிறதை விட தலைவன் பார்க்கிற பார்வை வித்தியாசமாக இருக்கும், அது மிகவும் தொலைதூர பார்வையாக இருக்கும். ஃபாலோவர்ஸ் எப்பொழுதுமே கீழே தான் அங்கே பார்ப்பான், ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் பார்ப்பான். ஆனால் தலைவன் எப்பொழுதுமே அவன் பல வருடங்களுக்கு முன்பதாக என்ன பண்ணுவான், பார்க்குறவனாக இருக்கும். அவனுடைய பார்வை என்ன பண்ணும், வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே என்ன பண்ணுறாரு, அவனுடைய பார்வையை மாற்றுறாரு. வானத்தை பார், நட்சத்திரங்களை பார், பூமியில் உள்ள என்ன பண்ணுறீங்க மணலைக்கு என்ன பண்ண, அவனுடைய பார்வையை என்ன பண்ணுறாரு, பெரிதாக்குகிறார். அது இதில் நெகேமியா அவன் என்ன பண்ணுறான், ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையுடையவனாக என்ன பண்ணுறான், அவன் காணப்படுகிறான். அது இஃப் யூ லாஸ் த கிரேட்டர் விஷன் யூ வில் ஸ்டார்ட் டு கம்ப்ளைன். அது நம்மள்கிட்ட சரியான ஒரு தரிசனம் இல்லாட்டினா கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்போம், சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டோம், எதுவுமே நம்மளுக்கு எல்லாமே ஒரு சேலஞ்சாக தான் என்ன பண்ணும், அது காணப்படும். என்னது, ஆனால் அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ளவனாக, ஒரு விஷன் உள்ளவனாக என்ன பண்ணான், அவன் காணப்பட்டான். அது அடுத்ததாக 4வது காரியம். முதலாவது சொன்னேன், he knew that he was called by God. அவன் ஆண்டவர் அழைத்தார் என்பதை அறிந்திருந்தான். இரண்டாவது, he was a man of prayer. அவன் ஜெபிக்கிறவனாக என்ன பட்டான், அவன் காணப்பட்டான். மூன்றாவது, he had a vision. இவன் ஒரு நல்ல என்னது, ஒரு தரிசனம் உள்ளவனாக என்ன பண்ணான், அவன் காணப்பட்டான். நான்காவது, he was very organized and enlisted others to work. அவன் மிகவும் ஒரு எல்லா காரியத்தையும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவனாக, ஒழுங்கும் கிரகமாக செய்யக்கூடியவனாக, மற்றவர்களையும் வேலை செய்ய வைக்கிறவனாக அவன் என்ன பண்ணான், அவன் காணப்பட்டான். வேதத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது புக் ஜெனிசிஸ் டாக்ஸ் அபவுட் ஹீ இஸ் த கிரியேட்டர். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் ஆண்டவர் படைத்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸோடஸ் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா ஆத்திராகம் ஆண்டவர் விடுதலையாக்குறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது புஸ்தகம் பார்த்தீங்கன்னா லேவியராகும் ஆண்டவர் ஆராதிக்கக்கூடியவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் ஆண்டவர் விடுவித்தார், உருவாக்கினார், ஆராய்த்தார். பட் மூன்றாவது என்ன, 4வது புக் நம்பர்ஸ் இஸ் த புக் ஆஃப் ஆர்கனைசேஷன். என்னது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு ஒரு தலைவன், 3 பேருக்கு ஒரு தலைவன், 100 பேருக்கு ஒரு தலைவன், 1000 பேருக்கு ஒரு தலைவன், டீமாக என்ன பண்ணுறாரு, ஆர்மிஸ், ப்ரீஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், ஆர்கனைசேஷனாக என்ன பண்ணுறாரு, அங்கே அவன் செய்கிறான். என்னது, காட் இஸ் த காட் ஆஃப் பொலிட்டிக்கல். என்னது, ஆண்டவர் அரசியல் பண்ணுறவர். என்னது, எங்கள் டீச்சர் அடிக்கடி சொல்லுவார், பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ பேட் வேர்ட், இட்ஸ் அ குட் வேர்ட். என்னது, அரசியல் என்பது ஆர்கனிசம்,
ஒரு காரியம் ஒரு ஆர்கனிசம் இல்லாட்டினா, ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாட்டினா அது என்ன பண்ண சரியாக ஃபங்க்ஷன் என்ன பண்ணாது, அது ஆகாது. ஆண்டவரே என்ன பண்ணார், 12 பேரை தெரிந்து கொண்டார். உட்காரும் போது 50 பேராக உட்கார வைத்தார். ஆண்டவர் பாருங்கள், எல்லா செடி கொடி மரைகள் எல்லா அனைத்துமே ஆர்கனிசமாக என்ன பண்ணுது, ஒரு ஸ்ட்ரக்சராக என்ன பண்ணியிருக்கு சொல்லப்படுது. என்னது சொல்லுமா, எங்கள் சர்ச்சில் பாலிடிக்ஸே கிடையாது. நான் சொன்னேன் பாலிடிக்ஸ் இருக்கணும். என்னது பாலிடிக்ஸ் இல்லாதது என்ன தவறு, பாலிடிக்ஸ் தவறான பாலிடிக்ஸ் தான் இருக்கக்கூடாது. ஆனால் சர்ச்சில் பாலிடிக்ஸ் இருக்கணும். ஆனால் குட் பாலிடிக்ஸை நல்ல அரசியலாக என்ன பண்ணும், நல்ல அரசியல் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். என்னது இங்கே பாலிடிக்ஸ் பண்ணுறான்னா போய் என்ன சரியான பாலிடிக்ஸ் பண்ணுறான், இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ். என்னது அரசியல் என்ன பண்ணுறான், இங்கே பண்ணுறான், சண்டை வருது, பிரச்சனை வருது, பாலிடிக்ஸ் பண்ணுறான். அது ஆனால் சரியான முறையில் அரசியல் பண்ணுறான். இங்கே இருக்க அநேகர் ஆண்டவர் தலைவராக ஆண்டவர் மாற்றப் போகிறார். என்னது நான் விசுவாசிக்கிறேன். என்னது ஆண்டவர் உங்களை என்ன பண்ண சரியான பாலிடிக்ஸ், சரியாக உண்மையாக நேர்மையாக ஃபெய்த்ஃபுல்லாக என்ன பண்ணோம் அந்த பதவியில் என்ன பண்ண வேண்டும், வர வேண்டும். சரியான தலைவர்கள்லாம் சரியாக பாலிடிக்ஸ் பண்ணாதனால தான் என்ன பண்ணுது இருக்கானது அழிந்து போகிறாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் அநேகர் என்ன பண்ணும், சரியான பாலிடிக்ஸ் பண்ணுறவங்களை என்ன பண்ணும், மேலே என்ன பண்ணுவான், இவன் சரியாக பாலிடிக்ஸ் பண்ணி தேசத்தை நடத்துகிற தலைவனாக என்ன பண்ணுறான், அவன் எனக்கெல்லாம் தேவையில்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போகிறதுனால தான் பிசாசு என்ன பண்ணுறான், அவன் முன்னாடி உட்காந்து எல்லா காரியத்தையும் பண்ணி கொண்டு இருக்கிறான். என்னது எழும்ப வேண்டும். என்னது அநேக தலைவர்கள் தமிழ் சமுதாயத்தில் எழும்ப வேண்டும். அநேக தலைவர்கள் அவங்க பண்ண வேண்டும், எழும்பி என்ன பண்ண வேண்டும், ஊழியங்களை செய்ய வேண்டும். என்னது ஆண்டவர் அதை விரும்புகிறார். என்னது பாலிடிக்ஸ், ஆண்டவரே பாலிடிக்ஸ் பண்ணுறவர் தானே, சரியான பாலிடிக்ஸ் பண்ணுறவர், உரிமையாக சரியான நேர்மையாக ரைச்சியஸாக என்ன பண்ணக்கூடியவர். அவங்கள என்ன பண்ணுறான், ஆர்கனைஸ் பண்ணி அனைவரையும் என்ன பண்ணுறான், வேலை வாங்குறான். என்னது he had a job for everyone, எல்லா பேருக்கும் வேலை வச்சுருந்தான் அவன். என்னது ட்ரூ லீடர்ஸ் டோன்ட் ட்ரை டு டூ எவ்ரி திங் தெம்செல்ஃப். உண்மையான தலைவர் நானே எல்லாமே செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. என்னது அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா பேரும் செய்யணும்னு என்ன பண்ணுவாங்க நினைக்கிறவங்க தான் ஒரு உண்மையான தலைவராக என்ன பண்ணுறாங்க, காணப்படுறாங்க. என்னது லீடர்ஸ் டோன்ட் ஃபீல் இன்டிமேட்டட் பை த எக்ஸலன்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவர்களை பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க, இவங்க நம்மளை போட்டியாக இருப்பாங்க அப்படியா இருப்பாங்க நினைக்க மாட்டாங்க. என்னது அவங்க காரியத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, சிறந்ததாக என்ன பண்ணுவாங்க, காணப்படுவாங்க. எங்கள் காலேஜில் மெர்லின் ஜோன்ஸ்னு ஒரு வார்த்தையார் இருந்தார், ஒரு டீச்சர். என்னது அவர் எப்பொழுதுமே அவர் ரொம்ப ஹம்புளான மனுஷன், ரொம்ப என்ன பண்ணார், அமைதியாக இருப்பார், எல்லா பேரும் வந்தால் கட்டி பிடிப்பார். என்னது அவர் எப்பொழுதுமே அவர் ஒரே ஒரு வார்த்தை, ஏதாவது பேச விரும்புகிறீங்களா கிராஜுவேஷன் டயத்தில் வந்து சொல்லுவார். என்னது நீங்கள் என்னை காட்டிலும் யூ மஸ்ட் டூ கிரேட்டர் திங்ஸ் தென் 100 times தென் மீ. என்னது என்னை காட்டிலும் 100-fold அதிகமாக நீங்கள் அத்தனை பேரும் என்ன வேண்டும் பண்ண வேண்டும், அதுதான் என்னுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னா. ஒரு தலைவர் என்பது என்னதுன்னா, நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நம்மை காட்டிலும் அதிகமான காரியங்களை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் என்ன பண்ணார், நீங்கள் என்னை காட்டிலும் அதிகமான காரியங்களை என்ன பண்ணுவீங்க, நீங்கள் செய்வீங்க அப்படின்னாரு. அவரை போல ஒரு ட்ரூ லீடர் என்ன பண்ண கிடையாதுன்னு. அது அடுத்து he had a courage and determined. என்னது 6வது காரியம். என்னது அவன் தைரியமானவனாகவும் உறுதி உள்ளவனாகவும் என்னப்பட்டான், அவன் காணப்பட்டான். அது தைரியம். என்னது there is no place for timidity in leadership. கோழையாக இருக்கிறவன் தலைவனாக இருக்கவே முடியாது. என்னது கோழையாக இருந்தால் தலைவர் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அவர் சூஸ் பண்ண மாட்டார். என்னது தைரியமாக. என்னது இங்கே பாருங்கள், நெகேமியாவை பற்றி அநேக எனிமிகள் என்ன பண்ணுறாங்க, அவனை சரௌண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க இருக்காங்க, அவன் பண்ணுற பிளான் என்ன பண்ணுறாங்க, உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. மோவாபைட்ஸ், அமோனைட்ஸ், அசிரியன்ஸ், அரப்ஸ், சமாரிட்டன்ஸ் எல்லா பேரும் நெகேமியா செய்கிற வேலைக்கு என்ன பண்ணுறாங்க, தடைக்கெல்லாம் அவன் எப்படா நிப்பாட்டலாம்னா, பட் he having a faith in God had a courage. என்னது தைரியமாக மூவ் பண்ணுறவனா என்ன பண்ணான், அவன் காணப்பட்டான். அநேகர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஏன் சாதிக்க முடியவில்லை என்றால், தைரியமாக இல்லாட்டினா நம்ம சாதிக்கவே முடியாது. என்னது தைரியமாக என்ன பண்ண வேண்டும், முடிவுகளை எடுக்க வேண்டும், தைரியமாக சத்துருக்களை என்ன பண்ண வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். என்னது எப்படியோ முடிவு. ஆனால் அவன் கேட்குறாங்க, சாமர்த்தியமாக என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க, கம் டாக் திங்ஸ் ஓவர். என்னது வாங்க பேசுவோம், இது பண்ணுவோம் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. என்னது ஐ ஹவ் ஃபினிஷ் டாக்கிங். என்னது நான் உன்கிட்ட பேசுறதுக்கு நேரமே கிடையாது, போடா அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னது ஃபைட். என்னது ஃபைட் பண்ண தெரிந்து கொள்ளும் தலைவர் ஒரு நல்ல ஃபைட்டராக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஒரு தலைவராக என்ன பண்ண முடியும் இருக்க வேண்டும்.
courageously step out and do it. என்னது? தைரியமாக வெளிவந்து காரியத்தை நடப்பிக்கிறவராக என்ன பண்ண வேண்டும் இருக்கணும். willing to take risk. என்னது? ரிஸ்க் எடுக்கிறவங்களா என்ன பண்ணணும் சொல்லுவாங்க. ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்ற மாதிரி தலைவர் என்ன பண்ணணும் ரிஸ்க் எடுக்கணும். என்னது? ரிஸ்க் எடுக்காமல் என்ன பண்ண முடியாது. என்னது? must able to face the criticism, misunderstanding, slandering. என்னது? கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, மிஸ்அண்டர்ஸ்டுட் பண்ணுவாங்க, தூற்றுவாங்க. என்னது? பட் நாட் கிவிங் அப், கரேஜ்லி மூவிங் ஃபார்வர்ட். என்னது? தைரியமாக என்ன பண்ணா இருக்கனது. இப்படி சொல்லுவாங்க, இஃப் வி கான்ட் ஸ்டாண்ட் இன் த ஹீட் கெட் அவுட் ஆஃப் த கிச்சன். என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? கிச்சனில் சுடுதுன்னா என்னது? கிச்சனில் நிற்காத போயிரு. என்னது? கிச்சன் சுடத்தான் செய்யும். என்னது? ஓ எனக்கு என்ன ஏசியாக இருக்கணும், கூலிங்க ரொம்ப கொஞ்சம் ஹீட்டாக இருக்க, கிச்சனில் நான் குக் பண்ணணும், இல்லை பண்ணையாது. என்னது? இஃப் யூ நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட் என்னது இந்த ஹீட் கெட் அவுட் ஆஃப் த கிச்சன். கிச்சனை விட்டு வெளியே போயிரு. ஏன்னா கிச்சனில் இருந்தால் சூடு வரத்தான் செய்யும். என்ன அதே போல் லீடர்ஷிப்பில் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா பிரச்சனைகள், கான்ஃபிடன்ட் எனிமீஸ் என்ன பண்ணுவாங்க, அது வரத்தான் செய்யும். என்ன பண்ணும்? தைரியமாக முன்னேறி சென்று என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். சொல்கிறாங்க கரேஜ் இஸ் த மாஸ்டர் வெர்ச்சியூ. என்னது? இருக்கிற நல்ல குணத்திலே தலைவர்களுக்கு மிக முக்கியமாக எல்லா குணமும் இருந்து தைரியம் இல்லாட்டினா அவங்க என்ன பண்ணுவாங்க, தலைவனாக இருக்க முடியாதான். நிறைய பேர் நல்ல குணங்கள் இருக்கும், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா உதவி செய்வாங்க, ஆனால் தைரியம் இல்லாததுனால பின்னாடி நிற்பாங்க. என்னது? வித்தவுட் கரேஜ் யூ வுட் லாஸ் ஆல் த வெர்ச்சுஸ். என்னது? தைரியம் இல்லாட்டினா எல்லா நல்ல காரியமும் செய்யவே முடியாது. என்னது சொல்கிறாங்க? இஃப் யூ லாஸ் த வெல்த் யூ லாஸ் மச், இஃப் யூ லாஸ் யுவர் ஃப்ரெண்ட் லாஸ் மோர், பட் இஃப் யூ லாஸ் யுவர் கரேஜ் யூ லாஸ் இட் ஆல். என்னது? காசு பணம் போயிடுச்சுன்னா உனக்கு என்ன, ஏதோ கொஞ்சம் ஏதோ இழந்துட்ட, நண்பர் போயிட்டுனா ஏதோ இழந்துட்ட, ஆனால் தைரியம் போயிடுச்சுன்னா நீ எல்லாத்தையுமே இழந்து விட்டாய். என்னது? கரேஜ். என்னது? இவன் ஒரு தைரியம் உள்ளவனாக என்ன பண்ணுறான், தனியாக என்ன பண்ணுறான், ஒரு ஃபைட் பண்ணுறவனாக என்ன பண்ணுறான், அவன் காணப்படுகிறான். கடைசியாக he sought to glorify God alone. என்னது? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவனாக என்ன பண்ணா அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா. நெகேமியா நெவர் இன்ட்ரெஸ்டட் ப்ரொமோட்டிங் ஹிம்செல்ஃப். நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு என்ன காமிக்க அவன் என்ன பண்ணல, விரும்பவில்லை. என்னது? அப்படி காமிக்கணும்னு நினச்சிருந்தான்னா அவன் கிங் பேலஸ்லேயே என்ன பண்ணுவான், அவன் இருந்திருப்பான். என்னது? எருசலேமுக்கு வரும்போது அவன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அவனுக்கு தேவையே கிடையாது. என்னது? he would have avoided the sacrifice and toil. என்னது? இந்த sacrifice அவனுக்கு தேவையே கிடையாது. என்னது? ஆனாலும் என்ன பண்ணா, he was burdened because the city of Jerusalem no longer glorified God. ஆண்டவருடைய நாமம் அதன் மூலமாக என்ன பண்ண, மகிமைப்படவில்லை என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவர் நாமத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் இழந்து என்ன பண்றான், அந்த காரியத்தை செய்கிறான். ஹல்லேலூயா. ஆச்சரியமானது. ஆண்டவருடைய மகிமைக்காக ஒரி பண்ணுறான், அதுக்காக வைராக்கியம் உடையவனா என்ன பண்ணுறான் இருக்கு. ஆண்டவர் மகிமை, ஆண்டவர் இப்படி வால்ஸ் என்ன பண்ணுறது, அது இடிந்து போய் இருக்கிறத பார்த்து ஆண்டவர் நாமம் எப்படி என்ன பண்ண தூசிக்கப்படும் என்பதை என்ன பண்ணுறான், கேர் பண்ணுறவனாக என்ன பண்ணுறான் இருக்கான். என்னது? he was determined to remove the reproach. என்னது? and glorify God. என்னது? அந்த அவமானத்தை நீக்க வேண்டும் என்று என்ன பண்ணுறான், நினைக்கிறான். என்னது? கிறிஸ்தவ சமுதாயத்திலும் சபைகளிலும் ஆண்டவருடைய நாமம் அநேக இடத்தில் தூஷிக்கப்படுகிறதாக இருக்குது, அது மகிமைப்படுவதாக காணப்படவில்லை. நம்ம பார்த்துட்டு கண்டுக்காமல் போனோம்னா அது ஆண்டவர் நாமம் மகிமைப்படாது. அந்த காரியத்தில் இறங்கி அதோடைய காரியத்தை செய்யும் பொழுது, ஆண்டவர் நாமத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இறங்கி செய்யும் பொழுது என்ன பண்ண, ஆண்டவருடைய நாமம் என்ன பண்ணுது, அது காணப்படுகிறது. என்னது? பில்டிங் ஆஃப் த வால்ஸ் அண்ட் ரிப்பேரிங் த கேட்ஸ் காட் வாஸ் க்ளோரிஃபைட். என்னது? அவன் அந்த வால்ஸை கட்டும்போது மூலமாகவும் அந்த கேட்ஸை என்ன பண்ணுது, அது ரிப்பேர் பண்ணுறோம். ஆண்டவருடைய நாமம் என்ன பண்ணுது, மகிமைப்பட்டது. when he defeated the enemy God was glorified. சத்துருக்களை மேற்கொள்ளும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறார். வாளை கட்டும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் மேன்மைப்படுகிறார். என்னது? அவங்களுடைய டெடிகேஷனை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் மகிமைப்படுகிறவராக என்ன பண்ணுறார் இருக்கிறார். ஃப்ரம் பிகினிங் டு த எண்ட் த என்டையர் சாப்டர் brought glory to God. என்னது? நெகேமியா முதலிருந்து கடைசி வரைக்கும் அவன் செய்த அனைத்தும் ஆண்டவருக்கு மகிமை செய்கிறவராக என்ன பண்ணுச்சு, அது காணப்படுகிறதாக என்ன பண்ணுது, காணப்படுகிறது. இப்போ இருக்க சபையில் we are having more celebrities, not enough servants. என்னது? இப்போ இருக்கிற நிறையா செலிப்ரிட்டிஸ் தான் என்ன பண்ணுறாங்க, நிறையா காக்குறாங்க. அவங்களுக்கு சொந்த மகிமைக்காக என்ன பண்ணுறாங்க, தெரிந்து கொள்கிறவங்களா என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் மகிமை கொடுக்கறத என்ன பண்ணுறதில்ல, தெரிந்து கொள்வது கிடையாது. என்னது? praise often goes to the workers, not to the Lord.
ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதை கடைசியில் என்ன பண்ணுறாங்க, மறந்து விடுகிறவர்களாக என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. There is so much praise given to the man, Lord is left out. The picture is completely, ஆண்டவரை முழுவதுமாக மறந்துவிட்டு மனிதனை பேசுகிறவர்களாக என்ன பண்ணிவிட்டோம், நாம் மாறிவிட்டோம். There is nothing good that God will not do for the worker who humbly serve and lets him have the glory. எவனை ஆண்டவர் அவர் பயன்படுத்துவார் என்றால் முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவரே மகிமை செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கிறவனை ஆண்டவர் மிகவும் அதிகமாக அவர் என்ன பண்ணுவார், அவர் யூஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. நெகேமியா என்னதான் பில்டிங் கட்டினாலும், என்னதான் தைரியமாக இருந்தாலும், என்னதான் பெரிய ஜெபம் பண்ணாலும், ஆண்டவருக்கு மகிமை பண்ணலாட்டினா, ஆண்டவருக்கு அது மகிமை செலுத்தாவிட்டால் அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னது, God is concerned about his glory. என்னது இதில் சொல்லப்பட்டு, if you believe, என்னது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை என்ன பண்ணுவேன், காண்பா. என்னது, தேவனுடைய மகிமையை காண்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் நாமம் உயர்த்தப்படுவதுதான் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு. ஆண்டவர் நாமம் என்ன பண்ணுது, இவன் மூலமாக மகிமைப்படுது. உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நீங்கள் செய்கிற காரியங்கள் மூலமாகவும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஹல்லேலூயா. எல்லோரும் ஆண்டவர் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? With the help of God, Nehemiah succeeded even against impossible odds. எவ்வளோ விரோதமான காரியங்களாக இருந்தாலும் அவன் அதை எதிர்த்து ஒரு தலைவனாக இருந்து ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு தலைவனாக அவர் எழுப்ப விரும்புகிறார். நீங்கள் சாதாரண ஒரு ஆளாக இருந்தாலும், நீங்கள் எந்த வேலையில் அவன் கப்பியர்லேருந்து அவன் மாறவே இல்லை, அவன் பொசிஷன்லேருந்து அவன் மாறவே இல்லை, ஆனால் இருக்கிற இடத்திலேயே இருந்து ஆண்டவர் அவனை பயன்படுத்தி என்ன பண்ணால் ஒரு தேசத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வருவதற்கு அவன் காரணமாக அவன் காணப்பட்டான். அது He invited God to use him to save his people. என்னது, ஆண்டவர் தன்னை யூஸ் பண்ணும்படியாக, ஆண்டவர் தன்னை பயன்படுத்தும்படியாக, ஆண்டவர் எல்லா எதிரிகள் மத்தியிலும், எல்லா பேரும் மற்றவங்க கிண்டல் பண்றவங்க மத்தியிலும் ஆண்டவர் நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை குறித்து அவன் மிகவும் நோக்கமுள்ளவனாக அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா. God works sovereignly. ஆண்டவர் என்ன பண்றார், ஆச்சரியமாக அவர் சகல வல்லமை உடையவராக அவர் என்ன பண்றாரு, ஒர்க் பண்ணுவார். இஸ் நெவர் லேட் டு பிகின் a new beginning. நீங்க கேட்கலாம், இவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் 70 வருடம் ஆகிவிட்டது. இல்லை, இது திரும்புகிற நாட்களாக அது காணப்படுகிறது. மீண்டும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தப்படுகிற நாட்களாக இருக்கிறது. இடிந்து போன சுவர்களை மீண்டும் கட்டக்கூடிய நாட்களாக இருக்கிறது. திரும்பவும் மீண்டும் என்ன, ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளுக்கு முன்பதாக அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. thank you Jesus. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நீ என்னை வைத்து பெரிய காரியத்தை ஆண்டவரே நான் செய்ய, ஆண்டவரே நான் தினை காரியங்களை திறப்படுத்துங்க என்று சொல்லுங்க. ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வேலையை உங்களுக்கு முன்பதாக அவர் வைத்திருக்கிறார். நீங்க நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமான ஒரு மிகப்பெரிய காரியத்தை உங்கள் மூலமாக அவர் செய்ய விரும்புகிறார். உங்கள் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. thank you Jesus. Hallelujah. 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 எல்லா புகழும் எல்லா கனமும் நில்லா சாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் நிலை வரமானவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வர மாணவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன்
வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா தேவாவுங்கள் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் சேர்ந்து எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவர மாணவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் நிலைவரம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவர மாணவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும். இந்த பெரிய வேலைக்காய் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஓ ரபா ஷாதா காலா மா ஷாந்தா. அப்படியே ஒரு நிமிஷம் ஆவியில் நிறந்து ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில் பேசி இந்த வார்த்தைகள் நம் இருதயங்களை நிரப்பும்படியாய் கர்த்தர் பெரிய வேலைக்காய் நம்மளை அழைத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்காய் நம்மளை அழைத்திருக்கிறார். பேதுருவை கர்த்தர் அழைக்கின்றார். ஓ இனி மனுஷனை பிடிக்கிறவர்களாய் உன்னை அழைக்க போகிற பிரியமானவர்களே, கர்த்தர் அழைத்த பெரிதான வேலை உங்களை என்னையும் தன்னுடைய இந்த பூமியில தன்னுடைய ஊழியங்களை செய்யும்படியாய் நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிக்க முன்பதாய் ஒரு நிமிஷம் இந்த ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள், ஜூம்ல கலந்து கொண்டவர்கள், பிசிக்கலா நம் சேப்பல் இருக்கிறவர்கள், உங்களுடைய ஊழியத்துக்காக உங்களுடைய கர்த்தர் அழைத்த இந்த பணிக்காக பெரிதான ஒரு பணிக்காய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். உங்களுடைய வயது ஒரு மேட்டர் இல்லை கர்த்தருக்கு. இஃப் யூ திங்க் ஐ அம் ஓல்ட், நான் வயதாயிட்டேன், என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும், கர்த்தர் அதற்கு மேல செய்கிறவர். கர்த்தர் அசாத்தியங்கள் செய்கிற தேவன் உங்களை கொண்டு பெரிய வேலைக்காய் அழைத்திருக்கிறார். பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். அந்த விசுவாசத்தோடு ஆவியில நிறைந்த அந்த வார்த்தைகள் நம்மளை அபிஷேகம் பண்ணும்படியாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால ஒரு அக்னி பிரசனம் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, உம்முடைய ஆவியின் பிரசனத்தினால், உம்முடைய மகிமையின் பிரசனத்தினால் உங்க அழைப்பை நிறைவேற்றும்படியா எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க அழைத்த அழைப்பின் நான் கீழ்ப்படிந்து வந்திருக்கிறேன் அப்பா. இன்றைக்கு அந்த அழைப்பை நிறைவேற்ற உங்க அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்க வல்லமையை தாங்கப்பா. உங்க பிரசன்னத்தை கொடுங்க ஆண்டவரே. ரீபாகா ஷோந்தோ ரோபோ ஷாந்தா ரிகாபோ ஷோதோ ரோபோ கோரோபோ ஷாந்தா ரிமாலாந்தோ ரோபோ ஷாந்தா ராகாபோ ஷாந்தா ரிகாபோ ஷோதோ ரோபோ ரியாந்தா. ஆவியானவர்
ஆண்டவரே. ஓ பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குராபா ஷாட்டா ரபா பாபரியா. Whatever ministry that we are doing, என்ன ஊழியங்கள் நாம் செய்து கொண்டு இருந்தாலும் கர்த்தருக்கு அது பெரிய வேலையாய் இருக்கிறது. அது உங்களுக்கு கனமான ஊழியமாய் பெரிய ஊழியமாய் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்நாள் ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களை ஸ்தாபிங்க ஆண்டவரே. ஒரு பலன் இருக்கட்டும் ஐயா. நெகேமியாவை கர்த்தர் பலப்படுத்தி அனுப்புகிறார். அவன் சோர்ந்து இருந்தாலும் அந்த பெரிதான வேலைக்கு கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தி அவனை அனுப்புகிறார். அவன் உடைந்த நிலையில் இருந்தாலும் அந்த எருசலேமை குறித்து வேதனை அடைந்து அவன் சோர்ந்து இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை பலப்படுத்த அனுப்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய ஊழியங்கள் சோர்வான நிலையில் இருக்கலாம். ஊழியங்களில் ஏதோ ஒரு வறட்சி நிலை உண்டாகி இருக்கலாம். உன்னோட ஊழியங்கள் நீங்கள் எதிர்பார்த்த நிலை இல்லாமல் இருக்கலாம். அவருடைய அபிஷேகம் கடந்து வரட்டும். உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கொண்டு போக கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தட்டும். தேவ ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை. Whenever the Spirit of God, there is a freedom. Today உங்களுடைய விஷனில் ஒரு ஃப்ரீடம். கர்த்தர் நெகேமியாவை விஷனை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். நெகேமியா கொடுத்த வார்த்தையை கர்த்தர் பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். உண்மை உள்ளவர். I was faithful to rebuild back. உன் ஊழியங்களை ஸ்திரப்படுத்தி கட்டி ஒரு டிரான்ஸ்மிஷன் கொண்டு வர, ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வர அவர் வல்லவர். God is faithful to rebuild back your work. Rathamaka Shanta. தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக எங்களை ஸ்திரப்படுத்த நீர் வல்லவர் சுவாமி. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் வேற யாரும் இல்லை, அவரு தான். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் என் இயேசுவுக்கே. Father, we thank you for your wonderful presence. We thank you for your call. We know that you have called us for the great work. நாங்கள் அறிகிறோம் இன்றைக்கே ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் எங்களுடைய குடும்பம் அதை கட்டி எழுப்பது ஒரு பெரிய வேலை ஆண்டவரே. எங்கள் ஊழியம், எங்கள் பட்டணம், எங்கள் சமுதாயம் இந்த நாள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 2வது நாள், இந்த என்கவுண்டர் வீக், இந்த ஆவிக்குரிய பலப்படுத்துகிற இந்த வாரத்தில், இந்த 2வது ஆராதனையில் உங்கள் மகிமையால் எங்கள் நிரப்பிருக்கீங்க. நன்றி சுவாமி. தொடர்ந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகள், ஆன்லைன் மூலியமாக கேட்குற பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்துங்க. தரிசனங்கள் பெருகட்டும். enlarge your vision God. இன்னும் பெரிய காரியங்களுக்காக செய்ய கர்த்தர் பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. அன்பான இயேசுவின் நாமத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆமேன் ஆமேன். அப்படியே கரங்களை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. அடுத்த நாளை தினத்தில் கடைசி நாள், நல்ல எதிர்பார்த்தலோடு வருவோம். நாளை தினத்தில் நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். God bless you. போயிட்டு வாங்க.